இந்தியாவினுடைய தலைநகராக இருக்கக்கூடிய டெல்லியில் மிகவும் ஒரு பதட்டப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் வந்து இன்றைக்கி போய்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் போலீஸ் மீது தாக்குதல், போலீஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மேலே மாணவர்கள் மேலே தாக்குதல் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக போய்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் பெரிய பெரிய வாளோட வந்து சீக்கியர்கள் அவங்களுடைய பாரம்பரிய உடையில் வந்து உள்ளே பூந்திருக்காங்க. நிறையா போலீஸ்காரங்களை வந்து உள்ளே விடாமல் வந்து பார்த்தீங்கன்னா வழிமறிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதே மாதிரி போலீஸ் இந்த காவல்துறை சேர்ந்தவங்களை வந்து போராட்டக்காரர்கள் இழுத்து போட்டு அடிக்கிறதும், அவங்க மேலே வந்து பார்த்தா பெப்பர் ஸ்ப்ரே அடிக்கிறதும், அதே போல் பத்திரிகையாளர்களை பார்த்து வந்து ரொம்ப ரொம்ப கேவலமான செய்கைகளை வந்து செய்கிறதுன்ற மாதிரி அதிகமாக நடந்துக்கிட்டு இருக்கு. இது ஏன் இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு பார்த்தா சிஜேபி, அதாவது வந்து பிஜேபிக்கு நேரடியாகவே வந்து கவுண்டர் அட்டாக் பண்ணுறதுக்காகவே சிஜேபி காக்ரோச் ஜனதா பார்ட்டி அப்படின்னு ஒரு பார்ட்டியை வந்து இவங்க வச்சு அந்த பார்ட்டி மூலமாக ஒரு இஷ்யூ வந்து கையில் எடுக்கிறாங்க. என்ன இஷ்யூ கையில் எடுக்கிறாங்கன்னா, நீட்டில் இப்போ சமீப காலத்துக்கு முன்னாடி அந்த கொஸ்டின் பேப்பர்லாம் வந்து ரிலீஸ் ஆகிருந்துச்சு. அந்த கொஸ்டின் பேப்பர் ரிலீஸ் ஆனதுக்கு வந்து அந்த மத்திய அமைச்சர் வந்து பதவி விலகணும், கல்வி அமைச்சர் வந்து பதவி விலகணும்னு சொல்லி தான் வந்து இந்த போராட்டமான ஆரம்பிச்சிச்சு. இந்த சிஜேபின்றது யார்? காக்ரோச் ஜனதா பார்ட்டி. எங்க கரப்பாம்பூச்சின்றது ஒரு பார்ட்டியாங்க அப்படின்ற மாதிரி தான் எல்லாருக்குமே வந்து நினைப்பாங்க. இந்த சிஜேபியோட தலைவர் யாருன்னா அபிஜித். இவர் வந்து யூஎஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா இருந்தவர், அமெரிக்காவில் வந்து இருந்தவர். அப்போ அந்த டயத்தில் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு இந்த நம்மளுடைய உச்சநீதிமன்ற நீதிபதி ஒரு கருத்தை வந்து தெரிவிக்கிறாப்புல ஒரு கேஸில். என்ன தெரிவிக்கிறாப்புலன்னா வந்து நிறையா பேர் வந்து அந்த கேஸ் சம்மந்தமாக நிறைய இளைஞர்கள் இந்த மாதிரி வந்து கரப்பாம்பூச்சி மாதிரி வந்து இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க, இதெல்லாம் தவறு அப்படின்றாப்புல. உடனே இது எப்படி கொண்டு போகிறாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து பேக் ஃபயர் ஆகுது. என்ன பேக் ஃபயர் ஆகுதுன்னா, இந்த அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்து அதிகமாக இருக்குது. நிறையா இளைஞர்கள் வேலை இல்லாமல் இருக்காங்க, ஜென்சி வந்து வேலை இல்லாமல் இருக்காங்க, அவங்கள வந்து காக்ரோச்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி இது வைரல் ஆரம்பிக்குது. அப்போ என்ன பண்ணாருன்னா வந்து ஐஎம் காக்ரோச்னு சொல்லி அந்த ஒரு கரப்பாம்பூச்சியை வந்து பேசுகிற மாதிரி ஒரு அனிமேஷன்ஸ் இதெல்லாம் வந்து ரெடி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதை வந்து இந்த அபிஜித்ன்றவர் வந்து தன்னோட ட்விட்டர் பகுதியில் வந்து பதிவு பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதன் பின்பு ஆல்ரெடி இருக்க இந்த அன்எம்ப்ளாய்மெண்ட் ப்ராப்ளம் ப்ளஸ் வந்து ஆப்போசிஷன், எப்பயுமே வந்து ஆளுங்கட்சிக்கு எதிராக ஒரு விஷயம் வரப்ப ஆப்போசிட் பார்ட்டியாக இருக்கக்கூடிய காங்கிரஸும் சரி, கம்யூனிஸ்டுகளும் சரி, லெப்டிஸ்ட் எல்லாருமே வந்து அதுக்கு வந்து வரவேற்க ஆரம்பிக்கிறாங்க. வரவேற்க ஆரம்பிக்கிறப்ப என்ன ஆகுதுன்னா, அப்புறம் அபிஜித் எதிர்பார்த்ததை விட 23 மில்லியன் அந்த ஃபாலோவர்ஸ் வந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க. 23 மில்லியன் ஃபாலோவர்ஸ் வர ஆரம்பிச்சோன்னே வந்து அவருக்கு என்னன்னு தெரியல, என்னடா நம்ம ஏதோ போட்டோம் பட் ஆனால் வந்து இப்படி பத்திக்கிச்சு அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் இது நம்ம சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் இவர் இந்தியாவுக்குள்ளே வர்றப்பே வந்து அண்ணல் அம்பேத்கருடைய கையில் வந்து வச்சுக்கிட்டே வர்றாப்புல. இந்த போராட்டம், இந்த அரசாங்கத்துக்கு எதிரான வந்து பார்த்தீங்கன்னா போராட்டங்கள், இதுக்கு எல்லாமே இவங்க வச்சுருக்க ஒரு மிகப்பெரிய ஆயுதம் யாருன்னா அம்பேத்கரோட ஃபோட்டோ வந்து வச்சுக்கிடுவாங்க. சரி, அம்பேத்கர் வந்து இந்த மாதிரி விஷயத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் போராடினாங்கன்னு சொல்லி எந்த இடத்துல சொன்னாருன்னு தெரியல. ரைட், ஓகே. போராட்டம் என்பதும் போராடி ஒரு உரிமையை பெறுவதும் வந்து அது என்றைக்குமே அது ஜனநாயக நாட்டில் வந்து கொடுக்கக்கூடிய ஒரு முழு சுதந்திரம் தான். அந்த மாதிரி சுதந்திரம் தான் எங்கேயோ யூஎஸ்ல இருந்த ஒரு அபிஜித்ன்ற ஒரு ஆள் இங்கே டெல்லியில் வந்து ஜந்தர் மந்தர் பகுதியில் ஒரு ப்ரொட்டஸ்ட் பண்ணுற அளவுக்கு அனுமதி கொடுத்துச்சு இந்தியா. இதே போல் வந்து அவர் அமெரிக்காவில் செய்ய முடியுமா? அவன் வந்து யூரோப் கண்ட்ரியில் செய்ய முடியுமா? ஏன் சைனாவில் போய் செய்ய முடியுமா? அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அது வந்து ஜீரோவில் தான் போய் நிற்காது. உலகத்தில் இந்தியா மாதிரி ஒரு ஜனநாயக நாடை வந்து நீங்கள் எங்கேயும் பார்க்க முடியாது. பக்கத்தில் பாகிஸ்தான்லையும் பண்ண முடியாது, பக்கத்துக்கு பங்களாதேஷ்லையும் பண்ண முடியாது, பக்கத்துக்கு இலங்கையிலையும் பண்ண முடியாது. அதே மாதிரி வந்து நீங்கள் பக்கத்தில் இருக்க எந்த ஒரு கண்ட்ரி, ஏஷியா கண்ட்ரியே எடுத்துக்கோங்களேன், அரப் கண்ட்ரிலாம் போயிட்டீங்கன்னா தூக்கு தண்டனை தான் அவங்களுக்கு. இந்த மாதிரி ப்ரொட்டஸ்ட்டும் போயிட்டீங்கனாலே இது அரசாங்கத்துக்கு எதிராக கருத்து தெரிவித்தாலே தூக்கு தண்டனை தான். ஸோ அப்படி இருக்கிறதுல உலகத்திலே வந்து ஜனநாயகத்தை வந்து முழுக்க நம்புகின்ற ஒரு கருத்து சுதந்திரத்தை வந்து அதிகமாக கொடுக்கின்ற ஒரு நாடு எதுன்னா வந்து அது இந்தியா மட்டும்தான். யூஎஸ்ல கூட வந்து இப்படி கிடையாது, மற்ற எந்த நாட்டிலும் கிடையாது, ரஷ்யாலையும் கிடையாது. ஸோ அப்படி ஒரு கருத்து சுதந்திரம் கொடுக்குற அந்த போராட்டத்துக்கு அனுமதிக்கின்ற ஒரு நாட்டில், ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரியில் இவங்க என்ன பண்ணுறாங்க, சோனம்னு ஒரு ஆள், அவர் என்ன பண்ணுறாருன்னா இவரை மத்திய கல்வி அமைச்சர் வந்து பதவின்னு சொல்லி வந்து ஒரு உண்ணாவிரதத்தை வந்து ஆரம்பிக்கிறாங்க. அந்த உண்ணாவிரதமானது வந்து இவர் யார், எப்படி இவரோட பின்புலம் பார்த்தா இவர் ஒரு லெப்டிஸ்ட், இவர் ஒரு இடதுசாரி சிந்தனை உள்ளவர். ஏங்க இடதுசாரி சிந்தனைனா வந்து உங்களுக்கு அவ்வளோ கேவலமா? அப்படி கிடையாது. இவர் சைனா சப்போர்ட்டர், இவர் சைனாக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிற விஷயங்கள்லாம் இருக்குது. இவர் என்ன பண்ணுறாருன்னா போய் உண்ணாவிரதம் இருக்கிறாப்புல, வெயிட் லாஸ் ஆகுது. அதனால் வந்து என்ன ஆகுதுன்னா, நம்ம இந்தியாவை பொறுத்தளவுக்கு இந்திய மக்களுடைய மனநிலை அப்படின்றத அரசியல்வாதிகள், குறிப்பாக வந்து லெப்டிஸ்ட் பார்ட்டி வந்து நல்லா புரிஞ்சு வச்சுருக்காங்க. இந்த உணர்வுகளை தூண்டி விட்டோம்னா அந்த மக்களை வந்து கட்டுப்படுத்த முடியாது. ஒருத்தர் வந்து இந்த மாதிரி நமக்காக ஒருத்தர் சாக போகிறாப்புலையே
ஐயோ உடம்பு வெயிட் கம்மியாயிருச்சு அப்படின்றப்ப அது என்ன எதுன்னு தெரியாமல் ஒரு மிகப்பெரிய கூட்டம் வந்து அந்த இடத்துல சேரும். நிறையா வந்து இளைஞர்கள் மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ரொட்டஸ்ட்டில் வந்து ஜாயின் பண்ணுறாங்க. ஜாயின் பண்ணுறப்பே வந்து எப்பயுமே இந்த பாகிஸ்தான் ஆதரவு கருத்து, அதே போல் வந்து 370 வந்து பார்த்தீங்கன்னா விட்ரா பண்ணது வந்து தவறு, அதை திருப்பி கொண்டு வரணும்னு சொல்கிறது, உள்ளே உட்காந்து சிகரெட் அடிக்கிறது, அதே மாதிரி வந்து இந்த ஃபெமினிசம் பேசுறது, இது எல்லாமே வந்து இயல்பாக இந்த ஃபெமினிஸ்ட்வாதிகள் ஆம் ஆத்மி கட்சி உள்ளே போடுறாங்க. அவங்க எம்எல்ஏஸ் பூரா உள்ளே வராங்க. காங்கிரஸினுடைய தலைவர் வந்து ராகுல் காந்தி உள்ளே வராப்புல. ஸோ இது ஒரு மற்ற காங்கிரஸோடைய வந்து பார்த்தீங்கன்னா அந்த யூத் விங் இருக்கவங்களும் உள்ளே வர்றாங்க. இவங்க எல்லாரும் உள்ள வரப்ப அப்புறம் பிரகாஷ்ராஜ் இந்த மாதிரி சினிமா பிரபலங்கள் வந்து உள்ள ஆரம்பிக்குது. ஸோ இது வந்து என்ன ஆகுதுன்னா ப்ரொட்டஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நாளுக்கு நாள் மக்களோட கூட்டம் வந்து அதிகரிக்கிறப்ப என்ன ஆகுதுன்னா அந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டியுடைய தலைவராக இருக்கக்கூடிய அபிஜித் பேசிட்டு இருக்கிறப்பயே ஒரு போலீஸை வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கிறாங்க. ஒரு போலீஸ் இழுத்து போட்டு அடிக்கிறாங்க. அவங்க ஹெல்மெட்டை பிடுக்குறாங்க, அடிக்கிறப்ப தான் வந்து வந்து அந்த ஸ்பார்க் ஆரம்பிக்குது. திருப்பி வந்து என்ன ஆகுதுன்னா போலீஸ் வந்து அந்த இடத்துல வந்து தடியடி வந்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தா ஒரு இடத்துல வந்து பெப்பர் ஸ்ப்ரே வந்து பார்த்தோன்னா முகத்தில் அடிக்கிறாங்க. ஸோ அதன் பின்பு வந்து காவல்துறை வந்து பண்ணது எல்லாமே நியாயமா அப்படின்னு பார்த்தா நம்ம நியாயம்னு சொல்ல முடியாது. அவங்க வந்து காலை தட்டி உள்ள வீடியோ நிறைய வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. பட் இருந்தாலும் இதுக்கு ஆரம்ப புள்ளியாக இருந்தது அந்த இதில் தான். அந்த ப்ரொட்டஸ்ட்டில் வந்து ஒரு பெண் பத்திரிகையாளரை வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சி இழுத்துட்டு போய் இந்த போராட்டம் பண்ணவங்க அவங்களும் இந்த மாதிரி தவறுல வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக பண்ணுறாங்க. ஆக இது ஏன் நடக்குது அப்படின்றத வந்து மக்கள் புரிஞ்சுக்கணும். அதாவது இந்தியா மாதிரியான ஜனநாயக நாட்டில் ஒரு ஆட்சியானது நிலைத்து நடைபெற்று கொண்டிருக்கிறப்ப என்ன பண்ணுவாங்கன்னா அதை கவிழ்க்கிறதுக்கு வந்து பல வழிகளை வந்து பார்த்தீங்கன்னா வந்து உருவாக்குவாங்க. இப்போ தேர்தலில் வந்து தோத்த கட்சிகள், தேர்தலில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து புறக்கணிக்கப்பட்ட கட்சிகள், தேர்தலில் வந்து அந்தஸ்தை இழந்த கட்சிகள், தேர்தலில் வந்து எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய கட்சிகள், இவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா எப்பயுமே வந்து ஒரு ஸ்திரமான ஒரு ஆட்சி நடந்துட்டு இருக்கிறப்ப அதுக்கு எதிரான எல்லா வேலைகளும் வந்து பண்ண ஆரம்பிப்பாங்க. இப்போ நம்ம வந்து நம்மளோட கருத்துக்களை பேசுறதுக்கு பார்லிமெண்ட்டுக்கு நம்மளால தேர்ந்தெடுக்கப்பட்ட அனுப்பப்பட்ட எம்பிக்கள் இருக்காங்க, எம்எல்ஏக்கள் இருக்காங்க, கவுன்சிலர்ஸ், மேயர்ஸ் அப்படின்னு சொல்லி இதை ஒரு மிகப்பெரிய டெமோக்ராட்டிக் கமிட்டி. அதுபோக வந்து பார்த்தீங்கன்னா ஊடகங்கள் இருக்குது, அதுபோக வந்து பார்த்தீங்கன்னா நீதிமன்றங்கள் இருக்குது. அதெல்லாம் போக தான் இதெல்லாம் எங்களுக்கு பத்தாது, நாங்கள் ரோட்டில் வந்து தான் போராடணும்னு சொல்லி அதுக்கும் வந்து அனுமதிக்குது. அதுக்கும் காவல்துறை அனுமதிக்குது, நீதிமன்றங்களும் அனுமதிக்குது. சரி போராடு, கேளு, நீ அரசியல்வாதியில் வந்து பார்த்தா இது பண்ணு அப்படின்னு சொல்கிறப்ப இந்த போராட்டத்தில் மிகவும் நம்ம வந்து குறிப்பிட்ட அளவில் வந்து நம்ம பார்க்கக்கூடிய விஷயம்னா நாங்கள் நேபாளில் பண்ண மாதிரி பண்ணுவோம் அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறாங்க. நாங்கள் பங்களாதேஷில் பண்ண மாதிரி பண்ணுவோம், ஆமாம் பண்ணுவோம்னு சொல்லி ஓப்பனாக மாஸ்க்லாம் போட்டுலாம் சொல்லலை, நேரடியாகவே பேச ஆரம்பிக்கிறாங்க. நேபாளில் என்ன பண்ணாங்க, போய் நேராக போயிட்டு பார்லிமெண்ட்லாம் அடித்து உடச்சி அங்கே இருக்க அமைச்சர்லாம் வந்து அடித்து சாக்கடையில் தள்ளி அங்கே இப்போ என்ன நடந்துகிட்டு இருக்கு. சரி அதுக்கப்புறம் இப்போ என்ன நடந்துகிட்டு இருக்கு, இலங்கையில் என்ன நடந்துகிட்டு இருக்கு, பங்களாதேஷில் என்ன நடந்துகிட்டு இருக்கு. அப்போ என்ன சொல்ல வராங்க, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசாங்கத்தை நாங்கள் இந்த மாதிரி ஜென்சியை வச்சு அதை கிளச்சி டெல்லியில் இருக்கிற வந்து பார்லிமெண்ட் நோக்கி நாங்கள் போவோம், அடித்து உடைப்போம், அதில் வந்து எதிர்த்தாக்குதல் வந்து போலீஸ் நடத்துவாங்க, அதில் 10 பேர் செத்தாலும் பரவாயில்ல, இதை முழுசு நாங்கள் போய் கைப்பற்றிடுவோம். ஏன்னா லட்சக்கணக்கான மக்கள் வரப்போ வந்து அவங்க சுட மாட்டாங்க, சுட்டா பெரிய பிரச்சனையாகும், அதனால் வந்து அதை அடித்து உடச்சி நாங்கள் வந்து இந்த ஜனநாயகத்தை வந்து பார்த்தா முற்றிலும் புறக்கணிப்போம். அடித்து உடச்சி அடுத்து என்ன பண்ணுவீங்க, அடுத்து திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா அப்படி ராணுவ ஆட்சி கொண்டு வந்துடுவாங்களா, கொண்டு வர போகிற கிடையாது. அப்போ என்ன நடக்கும் இந்தியாவில், திருப்பி நீங்கள் தேர்தல் தான் வைக்கணும். அதைத்தானே தேர்தல் வச்சு ஆல்ரெடி வந்து ஜெயிச்சு உள்ளே போயிருக்காங்க எல்லாருமே, ஆல்ரெடி அதானே நடந்திருக்கு. அப்போ இது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் ஜனநாயக ரீதியாக நாங்கள் இந்த ஆட்சியை வந்து பார்த்தா வீழ்த்தோன்னு பேசாமல் இவங்க என்ன பண்ணாங்க, நேபாளில் பண்ண மாதிரியே நாங்கள் பண்ணுவோம், நாங்கள் கிளப்போம், இந்த ஆட்சியை கிளப்போம் அப்படின்னு சொல்லி வரிஞ்சு கட்டு ஓடிக்கிட்டு இருக்காங்க. இது வந்து இன்னைக்கு எதிர்கட்சியாக இருக்க காங்கிரஸ்ல இருந்து எல்லாத்துக்குமே ஆபத்து தான். இந்த கலாச்சாரம் ஆபத்தானது. இந்தியா மாதிரி நாடுகள் வந்து மிகவும் ஜனநாயகத்தை வந்து போற்றி புகழக்கூடிய ஒரு ஜனநாயகத்துக்கு புகலிடமாக விளங்கக்கூடிய ஒரு நாடு. இந்த நாட்டில் இந்த மாதிரி வார்த்தைகள் இந்த மாதிரி கருத்துருவாக்கவே தவறுன்னு சொல்றாங்க. ஜென்சி எல்லாமே இப்படிதான் இருப்பாங்க, இவங்களை வந்து நம்ம இப்படி யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம், இவங்களாம் வந்து இந்த சினிமா முகத்திலையும் இவங்க இன்ஸ்டா முகத்துல தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி கரெக்டாக அவங்க ரீட் பண்ணி வச்சுக்கிட்டு அவங்கள தூண்டி விட்டு வேடிக்கை பார்க்குறாங்க. அதில் உண்மையிலேயே வந்து நிறைய பேர் அடிச்சுக்கோ, நான் என்னுடைய போடுறத கைவிட மாட்டேன். அதாவது இது எல்லாமே அந்த வயசில் இருக்கிறப்ப அந்த எதிர்ப்பு வேண்டது அதிகமாக இருக்கும். ஏன்னா ஒரு மேல் வந்து அந்த இடத்துல வந்து நான் மேல் நிறுவனத்துக்காக அது உடலில் வந்து பார்த்தீங்கன்னா பருவ மாற்றத்துலேருந்து மனமாற்றத்துலேருந்து எல்லாமே அதிகமாக இருக்கும். எதிர்த்து நிற்கிற குணம் அதிகமாக இருக்கும். அது இயற்கை கொடுத்த கொடை. அது எல்லா உயிரினங்களுக்கும் அது இருக்கக்கூடியது, மனிதனுக்கு சற்று அதிகமாகவே இருக்கும். அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, உள்ளே போனே வந்து அந்த போராட்டம் என்ன வடிவம்னு தெரியாது. நீட்டுக்கு எதிராக போராடுறாங்க, நீட்டுக்கு வந்து ஸ்பெல்லிங்கே தெரியல, அந்த பொண்ணுக்கு நீட்டுக்கு வந்து அப்ரிவேஷனே தெரியல.
யாரு வந்து யாருக்கான எதிராக போறாங்களோ அந்த கல்வி அமைச்சர் பேர் தெரியல, தப்பா சொல்லுது. அதே மாதிரி வந்து 370 ஆர்டிகல் பத்தி பேசுறாங்க. 370 ஆர்டிகலுக்கும் இந்த போராட்டத்துக்கு என்ன சம்பந்தம்? காஷ்மீர் வந்து திருப்பி தனி அந்தஸ்துன்னு சொல்லி கேட்கறாங்க. ஏன் அதுக்கு இந்த போராட்டத்துக்கு என்ன சம்பந்தம்? ஆக இது எல்லாத்தையும் வந்து இந்த மாதிரி தூண்டி விட்டு, இந்த ஜென்சியை தூண்டி விட்டு அதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா இன்டெரக்டா இதெல்லாம் உள்ள வந்து பூத்திடுவாங்க. இவங்களோட நோக்கம் நல்லபடியா வந்து இங்க ஜனநாயகமா வந்து யாரும் வாழக்கூடாது. அதுக்கு இவர் அபிஜித்தோட பின்னணி என்ன, இவர் யாரு, இவர் இதுக்கு முன்னாடி என்னென்ன போராட்டங்கள் பண்ணியிருக்காப்புல, இவரோட வந்து பார்த்தீங்கன்னா கருத்து என்ன, 370 பத்தி கருத்து என்ன, இந்தியாவோட டெமோக்ரஸி பத்தி கருத்து என்ன, இந்தியாவுடைய வந்து கல்விக் கொள்கைகள் பத்தி கருத்து என்ன, அண்ணல் அம்பேத்கருடைய சட்டத்திட்டங்களை பத்தின கருத்து என்ன, இது எல்லாம் அவர் பேசியிருக்காப்லையா? இதுக்கு முன்னாடி யாரு என்னன்னு தெரியாம திடீர்னு வராருன்னா அப்பயும் நினைக்க வேணாமா? இது ஒரு மிகப்பெரிய சரியா தான் வந்து பாத்தீங்கன்னா மக்கள் வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க. இளைஞர்கள் இன்னும் புரிஞ்சுக்கிட்டு டைம் ஆகும். இளைஞர்கள் புரிஞ்சுட்டாங்கன்னா அந்த கோபம் வந்து அவங்க திரும்புறதுக்கு முன்னாடி வேற ஒரு பிரச்சனை வச்சு திசை திருப்பி விட்டுருவாங்க. இது நான் வந்து ஆளுங்கட்சிக்கு ஆதரவாகவோ இல்ல வந்து வேற பார்ட்டிகளுக்கு ஆதரவாகவோ நான் பேசல. இது ஒரு தவறான விஷயம். இது அதே மாதிரி வந்து ஆனாவுனா வந்து கையில வாழை தூக்கிக்கிட்டு வந்து ஒரு சீக்கிரம் உள்ள வராங்கன்னா சரி, அதே மாதிரி வந்து இங்க இருக்க நேட்டிவ் ட்ரைபல் வந்து எல்லாருமே ஒரு காலகட்டத்தில் வந்து ஒரு ஆயுதங்கள் இருந்தவங்க தான். அது போல ஆயுதங்களோட வந்து ஒரு போராட்டத்துக்கு நுழைந்தா அது சரியான விஷயமா? ஒரு போராட்ட காலத்துக்குள்ள வந்து வாளோட உள்ள போகலாமா? எதுக்கு? யாருக்கு ப்ரொடெக்ட் கொடுக்க போறீங்க? நீங்க யாருக்கு வந்து ப்ரொடெக்ஷன் கொடுக்க போறீங்க? அப்ப என்ன மிரட்டுறீங்களா? அப்ப யாரை மிரட்டுறீங்க? ஜனநாயகத்தை மிரட்டுறீங்களா? ஜனநாயகத்தின் மீது வந்து நம்பிக்கை இல்லாதவர்கள் தான் ஆயுதம் ஏந்தி போராடுவாங்க. எங்களுக்கு ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை இல்லைன்னு சொல்லிட்டு வந்து நீங்க ஏன் ஜனநாயக ரீதியா வந்து போராடுறீங்க? இந்த கேள்வி எளிமையான கேள்வி இல்லை. நம்ம தொடர்ச்சியா வந்து நம்ம சேனல்ல எல்லாமே டச்ல இருங்க. இவங்க அடுத்தடுத்து என்னென்ன பண்றாங்கன்றத வந்து நம்ம உடனடியா வந்து டீபங்க் பண்ணி நம்ம வீடியோ போட்டே இருப்போம். ரொம்ப கவனமா இருக்கணும். அவனுங்க பண்றாங்காண்டி வந்து இங்க இருக்கிற வந்து இந்த லெப்டிஸ்ட் பார்ட்டி, அதாவது ஒரு காலத்துல இருந்தா மக்களுக்கான போன லெப்டிஸ்ட் பார்ட்டி போற இன்னைக்கு யாருக்கான இருக்காங்கிறது வந்து நாடு விஷயம். அது எல்லாம் இங்க தூண்டி விட்டு இங்க வந்து லோக்கல்ல தமிழ்நாட்டுக்குள்ள வந்து இந்த விஷயத்தெல்லாம் பண்றதுக்கு உண்டான வேலையெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. மக்கள் கவனமா இருக்கு.